பவுடர் பாட்டில். அந்த பவுடர் பாட்டிலுடைய டாப்பை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் சைடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடு கூட ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். அந்த கொட்டாங்குச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த ஃப்ரண்ட் சைட் பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து போட்டு ஒட்டி எடுத்துக்கிட்டேன். ஒட்டி எடுத்த பிறகு இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாட்டிலை அழகாக இந்த கொட்டாங்குச்சியில் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த மூடியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கொட்டாங்குச்சியுடைய பாட்டமில், அதாவது கவுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கலர்லாம் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு எதுவுமே டெக்கரேட் பண்ணல. ரொம்பலாம் சூப்பரான ஒரு வாட்ச் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா அந்த வாட்சை வந்து இதில் அழகாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஜூஸ் பாட்டிலோடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான பிளான்டர் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளான்டர்ஸை இந்த பிளான்டர் ஹோல்டரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் காற்றடிக்குதோ அப்போல்லாம் ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்காக அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியும் ஒரு 3 பேங்கிளும் எடுத்துக்கோங்க. 2 பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. ஒரு பேங்கிள் வந்து குட்டி சைஸில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அந்த பெரிய பேங்கிள்ஸ் இந்த மாதிரி கலர் டேப்போ இல்லை ஒரு ரோப்போ யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருக்க அந்த சின்ன பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சியுடைய பாட்டமில் ஒட்டி விட்டுருங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்சிருக்க, அதாவது கட்டி வச்சிருக்க அந்த 2 பேங்கிள்ஸ், பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பாக்ஸை 2 போர்ஷனாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ 2ஆக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பாக்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாக்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் இருக்கிற போர்ஷனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன்றா சேர்த்து வச்சிருக்க அந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வேறு எந்த கம்முமே யூஸ் பண்ணலை. அந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உருகி உங்களுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கலர் டேப் யூஸ் பண்ணி நான் வந்து 3 கார்னரில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைட்லேயும் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப்பை ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிளில் கிளாத்தை வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருந்தால் கூட அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைட், அதாவது பின்பக்கமும் சாய்ச்சி வைக்கலாம், முன்பக்கமும் சாய்ச்சி வைக்கலாம். பட் சென்டராக வந்து அப்படியே வைக்க முடியாது. இந்த ஆர்கனைசரை ஒன்று பின்பக்கமாக சாய்ச்சி வைங்க, இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து சாய்ச்சி வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்பக்கமாக சாய்ச்சி வச்சுட்டு இதை பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பூண்டு, வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெருங்காய பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் தீந்து போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். பட் இந்த பாட்டிலை சூப்பராக வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரம் மசாலா வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். கரம் மசாலா மட்டும் இல்லைங்க, மிளகுத்தூள் போட்டு வச்சுக்கலாம், சால்ட் போட்டு வச்சுக்கலாம், மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கோதுமை மாவு கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம சப்பாத்தி உருட்டுறோமோ அப்போல்லாம் சப்பாத்தி உருட்டுற கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லை அப்ளை பண்ணுறதுக்கு அழகாக வந்து இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் தூக்கி மட்டும் போடாதீங்க. கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பேக்கெட்ஸ்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்று கீழே கொட்டிக்கும், அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அளவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக நீங்கள் ரப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அந்த கட்டையில் இருக்கக்கூடிய அந்த மாவு எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு இறந்து போயிடுங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த உப்பில் இருக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கொண்டுடும். பாருங்கள், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டரும் சால்ட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பூரி உருட்டுற கட்டையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருங்க. ஸோ சுத்தமாக இருக்கும், உங்களுக்கு ஹைஜீனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. நம்ம நார்மலாகவே குக்கரில் எந்த பொருள் வேக வச்சாலும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விசில் அடிக்கும்போது ஃபுல்லாகவே தண்ணி அடுப்பு ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி அந்த குக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வழிஞ்சு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டராக நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை நான் எப்படி வந்து அந்த குக்கரில் ஃபிக்ஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது குக்கர்லேருந்து விசில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த தண்ணி வந்து வெளியே வராதுங்க. நான் வரும்பொழுது காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி வெளியே வரும்பொழுது உங்களுக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு எல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் அடுப்பு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகாமையும் இருக்கும், குக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதால உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் வந்து 4 மடிச்சு போட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போல்லாம் குக்கர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் ஒரு சின்ன மூடியை வச்சு ஃபஸ்ட்டு சர்க்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட பெரிய சைஸ் மூடியை வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து அவுட்டரில் மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, பாரதி, மனோஜ், தேவி, கனகவல்லி, தனா, ஜெயபால், மல்லிகா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சர்க்கிள் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் நம்மளுக்கு இந்த அட்டை தேவைப்படுது. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த அட்டையை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது ஒரு ஓல்ட் இன்விடேஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது நல்லா பிரைட் கலரில் இருக்கக்கூடிய இன்விடேஷனாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லீஃப் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதே சைஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட், அதாவது அந்த லீஃபையே யூஸ் பண்ணி நிறைய லீஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இன்விடேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட இந்த லீவ்ஸ் வந்து கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே கலர், அதாவது சந்தன கலரில் மட்டுமே கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ கட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இலைகளை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த லீஃபை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேக் சைட் திருப்பிக்கலாம். பேக் சைட் திருப்பிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு கயிறு வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் பேக் சைடில் வந்து ஒரு கயிறை வந்து அட்டாச் பண்ணியும் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பழைய பேண்ட்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட்டுடைய எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடுப்பு போர்ஷன், அந்த போர்ஷன்லேருந்து நான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் நீங்கள் கட் பண்ணணும். மேலேயும் கட் பண்ணுங்கள், கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லேயரை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கால் பகுதியை தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கால் பகுதியை மட்டும் எடுக்கலாம். இந்த போர்ஷனில் கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு பாட்டம் போர்ஷனை தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ நல்ல பக்கம் வந்து உள்ள இருக்க மாதிரி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோங்களா அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த எலாஸ்டிக் இருக்குங்களா, அந்த போர்ஷன் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கணும். மற்ற பக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊசி நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஷினில் கூட தச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சைட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா,
ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். அந்த போர்ஷனையும் நம்ம இதே மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் போட்டாலும் சரி, இல்லை நான் தைக்கிற மாதிரி இந்த உருட்டி தப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி உருட்டி தைச்சாலும் சரிங்க. எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக எப்போவுமே துணி தைக்கிற மாதிரி தான் தச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, தச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு சைட் மட்டும் ஓப்பன் இருக்கும். நான் அடுத்தது பாட்டம் எடுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாட்டம் போர்ஷனில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேஸ் மாதிரி மடித்து தச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த போர்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம இந்த லேஸை வந்து அந்த எலாஸ்டிக் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் கைப்பிடி மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட லேஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட இதே கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி லேஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் தச்சு முடிக்க போகிறேன். இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேக் வந்து கிடச்சிருங்க. இந்த பேக்கை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அழகாக இதில் போட்டு நம்ம கொண்டு போய்க்கலாம். இல்லை ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னாலும் இதில் போட்டு நம்ம கொண்டு போய்க்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டிலையே அழகாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த எலாஸ்டிக் வந்து டாப்பில் இருக்கிறதால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வெளியே வந்து வரவே வராது பாட்டில் உங்களுக்கு. நம்ம நல்லா டைட்டாக தான் போட்டு விடுற மாதிரி இருக்கும். உள்ளே போடும்போது எடுக்கும்போதும் டைட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம். எங்கேயாச்சும் கொண்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஓல்டு கிளாத்தை அழகாக ரியூஸ் பண்ணிக்க முடியும். பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் பிளாஸ்டிக் மூடியையும் எப்படி வந்து ரியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டிஃப்ரெண்ட் சைஸில் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து சின்னதாகவும் மூடி வந்து பெருசாகவும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்க மாதிரி பிடிச்சி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த பிளாஸ்டிக் மூடியில் ஒட்டிக்கோங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு டேக் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கீழே வந்து ஒரு டேக் வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வச்சு நான் லாக் பண்ணுறேன். அது எதுக்காக அப்படின்னா இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணுறதுக்காக நான் லாக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கயிறு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கட்டி கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப் தான் எடுத்துருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம், அப்படின்னா லேஸ் கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்துருந்தேன் அந்த கலர் டேப்பை மேலேயும் கீழேயும் அந்த கண்டெய்னரில் அழகாக ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதை சுற்றி 4 பக்கமும் ஒரு லேயர் இருக்க மாதிரி அந்த கலர் டேப்பை வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, ஜெயபால், மல்லிகா, அஸ்வந்த், அனிதா, லோகு, ஆறுமுகம், அக்ஷயா, சிவகாமி, மகேஸ்வரி, கனகவல்லி, கலை, மனோஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டேப்லாம் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய காஃபி தூள் பேக்கெட்ஸை அழகாக இதில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தனித்தனி பேக்கெட்ஸை இந்த மாதிரி கிழிச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கவே நீட்டாக க்யூட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த ஒரே ஆர்கனைசரில் ஒரு 10 பேக்கெட் வரும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட். இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான பழைய துணிகளை நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இதனுடைய கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு குழந்தைங்களுடைய டிஷர்ட்டுன்னு இல்லைங்க, பெரியவங்களுடைய டிஷர்ட் கூட பழசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதனுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 லேயர்லையுமே இருக்கிற மாதிரி கட் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறோ வந்து போட்டு டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முடிச்சு வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு சூப்பரான பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷாப்பிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கையில் பிடிச்சி தூக்கிட்டு போகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய டிஷர்ட்லையும் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்லாம் போகும்போது கூட இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனால் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதனுடைய மூடி வந்து உடஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்துக்கலாம். அந்த கலர் டேப்பை மேலே வந்து ஒரு லேயர் ஃபுல்லாகவே நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. கலர் டேப் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அந்த கலர் டேப்பை இந்த பாக்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி கேப் விட்டு அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம டைனிங் டேபிளில் வச்சு அழகாக ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி உடைச்சிருக்கக்கூடிய பாக்ஸஸை இந்த மாதிரி கூட அழகாக டெக்கரேட் பண்ணி ஃப்ரூட் ட்ரே மாதிரி ஃப்ரூட் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுவோம். அப்படி சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கில் ஒரு சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே காலி ஆகிடுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோப் வந்து ஒரு 1 வீக் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் இந்த சோப்பை கொஞ்சமாக வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் சோப்பை வந்து துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்க இந்த சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த சோப்பு கரையிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. கரையில அப்படின்னா கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியில் அந்த சோப்பு ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சிருக்கணும். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோடு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்டுறேன். கரைச்சி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஜூஸ் பாட்டிலோ இல்லை வாட்டர் பாட்டிலோ வச்சிருப்பீங்க இல்லைங்களா வேஸ்ட்டாக, ஸோ அந்த பாட்டிலில் இந்த கரைசலை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லிக்விட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கொஞ்சமாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நான் கரைச்சி முடிச்சுட்டு இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த கரைசலை எப்போலாம் நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்க போகிறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கும்பொழுது சோப்பு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதிகப்படியான சோப்பு வீணாக்கிறத நம்ம தவிர்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரம் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறதால நம்ம சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சி தேவையில்லாமல் வீணாகாமல் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நார்மலாக நம்ம எடுத்து இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 டேலேயே நம்மளுக்கு தீர்ந்து போயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி யூஸ் பண்ணுறதால 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வரலும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதால நார்மலாக 1 வீக் இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இந்த பாட்டில். இதை வந்து நம்ம சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனை மட்டும்தான் இந்த டிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணி அந்த போர்ஷனை வெளிப்பக்கமாக வந்து வளைச்சி விடணுங்க. இந்த மாதிரி வளைச்சி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்க அந்த போர்ஷனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நான் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹூக் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வெளிப்பக்கமாக மடிச்சு விட்டுருங்களா, அதை வந்து கொஞ்சம் ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் அவ்வளோதாங்க. அடுத்தது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒட்டி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கிஃப்ட் ராப்பரும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒட்டி முடிச்சுட்டேன். நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பவுடர் பாட்டிலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே அதாவது உள்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு, அதுக்கப்புறம் பொட்டு பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த வெளிப்பக்கமாக ஊக் மாதிரி வளைச்சி விட்டோங்களா, அதில் வந்து ஐடி கார்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம், ரிப்பன்லாம் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரே ஆர்கனைசரில் 2-3 பொருட்களை நம்ம சேம் டைமில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ் உடைய அட்டையை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த அட்டையை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்த இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஒட்டி முடிச்ச பிறகு 2 சைடுமே உங்களுக்கு க்ளோஸ்டாக கிடச்சிரும். அடுத்தது ஒரு சைடில் இந்த மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மட்டும் கட் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் கட் போடக்கூடாது. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ராப்பரோ எடுத்துக்கலாம். அந்த ஓல்டு கிளாத்தை நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒட்டி விட்டுறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணுற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு. இப்போ நம்ம பாக்ஸ் ஃபுல்லாக எல்லா பக்கங்கள்லையும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஆறுமுகம், சூப்பர் கேமிங், அன்னபூரணி, சங்கீதா, ரகு, வைரகனி, பிரியா சுந்தர், கணேஷ், மாரி, இந்து, மனோஜ், சங்கா, கிரிஷ், ஆஷா, மதியழகன், பாரதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது இதனுடைய டாப்லையும் பாட்டம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கிளாத்தை ஒட்டி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பாக்ஸ் கிடச்சிரும். இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா லாக் பண்ணுறதுக்காக ஒரு மணி
மணியும் ஒரு ரப்பர் பேண்டும் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்திருக்க அந்த மணியையும் ரப்பர் பேண்டையும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மணியும் ரப்பர் பேண்டையும் எடுத்து அந்த ரப்பர் பேண்டை டாப்பில் இருக்கு இல்லைங்களா அந்த போர்ஷனில் உள்பக்கமாக வச்சு ஒட்டி விட்டுருங்க. மணியை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென்சில் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பென்சில்ஸ் பென் எல்லாமே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான ஸ்கெட்ச் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைனா உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி யூஸ் பண்ணுவாங்க.